ஓகே அது ரைட். நீங்களும் 1 மணி நேரத்துல வந்துடலாம். இப்ப எங்க சத்தியம் எங்க சேலத்துல இருக்கிறீங்களா? இன்னும் சேலம் வரல, ஏன்னா சேலத்துக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப நீங்க சேலம் வந்துட்டு நேர பவானி வந்துருங்க. சேலம் வந்து பவானி கோபிச்செட்டிப்பாளையம், சரியா? ஓகே ஓகே. கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க, பஸ் ஸ்டாண்ட். அவ்வளவு, அங்கிருந்து 100 மீட்டர் தான், 100 மீட்டர். ரைட் ரைட். நான் லொகேஷன் அனுப்புறேன். ரைட் ரைட் ரைட். சரி, வகுப்பு முடிச்சுட்டு அனுப்புறேன், நீங்க வாங்க. ஓகே ஓகே. சரி. வணக்கம். எப்படி இருக்குமா? என்ன பண்ணீங்க? எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நல்லா தூக்கம் வந்துச்சா? ரொம்ப நல்லது. பரவாயில்ல பரவாயில்ல. அதுதான் நமக்கு தேவை. உங்கள் உடல் எப்படி இருக்குதுங்க வெங்கடாச்சலம்? நல்லா இருக்காது. மூஞ்சி நல்லா வடிச்சிட்டு வருது, மூஞ்சி அருமையா வடியுது. ஆமா ஆமா ஆமா, மூஞ்செல்லாம் வடிச்சு வருது. மூஞ்சி நேரா வருது பாருங்க, மூஞ்சி நேரா வருது. அந்த முழு முழு இருக்குது போய் நேரா வத்தி மெல்ல மெல்ல காலையில நல்லா கால் நல்லா சுருங்கி இருக்கு. காலையில நல்லா சுருங்கி இருக்கு. காலையில கொஞ்சம் சுருங்கி இருக்கு. வெயிட்டும் ஒரு 400 கிராம் மேல குறைஞ்சிருக்குது. ஆமா, குறைஞ்சிட்டு தான் வருதுங்க. அந்த குறைஞ்சிக்கிட்டே வரணும். அது நான் சாப்பிட்டோம்னா மறுநாள் பார்த்தேன்னா கொஞ்சம் ஏறிடுதுங்க ஐயா. தண்ணியில இருந்தேன்னா கம்மியா இருக்கு, அப்படியே 100 ஆயின்னு இருக்கு. சாப்பிட்டா மட்டும் ஏறுது, அது ஒரு 300-400 கிராம் ஏறும். ஆமா ஆமா. அப்ப என்னன்னா அந்த மீன் நச்சுத்தன்மை ஏறுது, அது நச்சுத்தன்மை ஏறுது. சரி, அது உங்க அந்த மன வலிமையா நீங்க உடைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நியூட்ரல் போற அந்த மன வலிமையாலதான் அது அந்த அப்படி சுத்தம் செய்யதான் வெளியே இருக்க நைட்ரஜன் வேகமா இழுக்கும். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இதில் எல்லாத்தையும் வேகமா இருக்கிற சக்தி அப்புறம் வேகமா கொடுத்து எனர்ஜி அதிகப்படுத்திட்டே இருக்கும். உணவு பழக்கத்தை நிறுத்தத்தான் வெளியிருந்து வேகமா வரும். இப்போ இந்த பானையில இருக்கிற தண்ணி எடுத்ததான் உள்ள காத்து போகுது. என்னது? பானைக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணியில பானைக்குள்ள தண்ணீர் இருக்கு. பானைக்குள்ள எப்படி காத்து போகும்? தண்ணியை காலி பண்ண என்ன ஆகும்? தானாவே காற்று என்ன ஆகும்? உள்ள போகும். அதே மாதிரிதான் ஒன்றை இந்த சுத்தப்படுத்த எனர்ஜி அதிகமாயிட்டே வந்துகிட்டே இருக்கும். அது எல்லா சிஸ்டம் கரெக்ட் ஆயிரும். இது வந்து இயற்கையே வேண்டாம், இயற்கை என்பது வேண்டான்னு சொல்லுது. இது அதாவது நான் இயற்கையில படைச்சிருக்கிறேன், நீ வந்து உன்னோட முயற்சியில வந்து பசிக்கு வேலை கொடுக்காதுன்னு சொல்லுது. என்னது? பசிக்கு வேலை கொடுக்காது அப்படி இயற்கை சொல்லுது. அதனாலதான் நான் பசியத்தானே கண்ட்ரோல் பண்றேன். மத்த எதையும் எந்த இதையும் நமக்கு தடை செய்ய முடியாது. பசியை மட்டும் நம்ம முயற்சியில் தான் நிறுத்துறோம். பசியை மட்டும் அதனாலதான் தெய்வத்தால் ஆகாது முயற்சின்ட்டாரு. தெய்வத்தால் ஆகாது, தெய்வம் வந்து செய்யாதுங்க. தெய்வம் வந்து செய்யாது. தெய்வம் வந்து ஒண்ணு செய்யுது, தெய்வம்ங்கிறது யாரும் பார்த்தது இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை. தெய்வத்தால் ஆகாது என்றாலும் உன் முயற்சியை கைவிடாதே அப்படிங்கறதான் இந்த விஷயமே. சரி, நீங்க கவனிங்க, நாங்க பேசிட்டு வரேன், நீங்க அப்படியே கவனிங்க. சரி, நேற்று என்னமா படிச்சோம்? நேற்று 20ஆம் பாடம் படிச்சோம். 20ஆம் பாடம் படிச்சேன். எப்படி நீங்க கட் பண்ணிக்கிங்க, உங்க சைலண்ட் போட்டுக்கோங்க. வெங்கடாச்சலம் அவங்கள ஆன் இது பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. 2-3 பேர்த்த கூப்பிட்டு வரல. சரி, ஒரு 20 நிமிஷம் மட்டும் பேசுவோம். மறுபடியும் 6 மணிக்கு, மறுபடியும் 10 மணிக்கு பேசலாம். 5:15 ஆகி போச்சு. இந்த தூக்கம் நான் இன்னைக்கு 3:30க்கே எந்திரிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு? 3:30க்கு. 3:30க்கு படுத்தது வந்து 11 மணிக்கு, 11:15 படுத்தேன். 3:30க்கு எந்திரிச்சு இந்த இது நான் இந்த ஹைட்ரஜன் ஜெனரேட்டர் பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். புது எப்படி அவன் தயாரிச்சான், எப்படி அவர் தயாரிச்சாரு அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து கைராய்டுங்கிற டெக்னிக் வந்து கைராய்டுங்கிறது ஒரு செராமிக் வச்சு பயன்படுத்தி, அது அமெரிக்காவில் சில விஞ்ஞானிகள் அந்த தண்ணீரை வந்து எளிமையா பிரிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு நான் பண்ற மாதிரி செராமிக் மாதிரியோ அல்லது அது ஒரு பாலிமர் மாதிரி பண்ணி தண்ணி அது வழியே போகுது. நான் எப்படி பிளேட்டுக்கு நடுவில் இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சுக்கிறோம், 2 பக்கம் வைக்கலாம். அதே மாதிரி தண்ணிக்குள்ளதான், எல்லாரும் தண்ணிக்குள்ளே தான் போட்டாகணும். இப்போ நான் பண்ற மாதிரி அவங்க பிளேட் பண்ணியிருக்காங்க. நான் பண்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க.
செராமிக்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படிடா அப்படின்னு பார்த்தேன். அவங்க சொல்லிட்டாங்க, அந்த கைராய்டுங்கிறது அமெரிக்காவில் GYROID கைராய்டு எலக்ட்ரோலைட்டுன்னு பேரு. அது மின்சாரம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, 2 காப்பர் தகடு வைக்கிறாங்க. நடுவில் அந்த 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 ஒரு தட்டு வச்சிடுறான். அந்த தட்டு தான் வந்து தண்ணியை வேகமாக பிரித்து கொடுக்குது. சரி இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நடுவில் செராமிக் வைக்கிறேன், இந்த பக்கம் காப்பர் வைக்கிறேன், அதே தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சின்ன மாற்றம் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பக்கம் காப்பர், ஒரு பக்கம் ஜிங்க் வைக்கிறேன். அதுதான் தானாகவே மின்சாரம் வருது. சரி சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பக்கம் காப்பர் வைக்கிறாங்க, நடுவில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த இது லேயர் வச்சிடுறாங்க. அந்த செராமிக்னா ஓடு. அது என்ன ஓடுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று, அந்த ஓடு எப்படி தெரியுமா, கண்ணுக்கு தெரியாத சிறு ஓட்டை ஒரே ஓடு, கண்ணுக்கு தெரியாத. சரி துகள ஓட்டையோட இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ள போது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்தை குறைச்சிருது, வேகமா எதை பிரிச்சுடுதுன்னு ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிச்சு விட்டுருது. இந்த மெம்பர் இல்லை அப்படின்னா, இந்த சவ்வோ அல்லது இந்த அந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லைன்னா அதிகமான மின்சாரம் செலவாகும். அதிகமான மின்சாரம் செலவாக குறைந்த ஹைட்ரஜன் உற்பத்தி. அப்ப நட்டமாகும். சரி இப்போ 100 ரூபா போட்டு 100 ரூபா வந்தா பரவாயில்ல, 100 ரூபா போட்டு 50 ரூபா வந்தா எப்படி இருக்கும்? சரி இது எப்படி தெரியுமா, 100 ரூபா போட்டு 200 ரூபா எடுக்கிற முறை. இது இயற்கை அந்த வேலை பண்ணுது. அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சான் பாருங்க. அது யாரை கண்டுபிடிச்சிருக்காங்க, அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ 1970. அது கை விட்டானுங்க. அவனுக்கு அந்த மண்டையனுக்கு அறிவே இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதோட சேர்த்து உள்ள ஒரு மாய்ச்சர் உள்ள ஒரு மோட்டார் வச்சு நிறைய அந்த மெஷின் தயாரிக்க நிறைய செலவாகும். அதனால இப்போதைக்கு ஒரு 40,000 சொல்றாங்க. அது அந்த மெட்டீரியல்ஸ் நல்லா உள்ள கொண்டு வரணும். ஆனால் நான் கொண்டு வந்துடுறது எதுவுமே எல்லாமே தானாவே பிரியுது. ஆனா பெரிய அளவு கொண்டு வர முடியாத காரணம் நான் வந்து ஒரு சாம்பிள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரி இயற்கையே நடக்கிற சாம்பிள், இயற்கையாவே நடக்கிற சாம்பிளை வந்து நான் கண்டுபிடிச்சேன். அது வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய 4-5 கம்பிகள், அதாவது செம்பு மின்சாரத்தை கடத்தும், அப்புறம் வந்து அலுமினியம் மின்சாரத்தை கடத்தும், கட்டுக்கம்பி மின்சாரத்தை கடத்தும், அப்புறம் ஈய கம்பி ஈய பாத்திரம் ஈய கம்பி மின்சாரத்தை கடத்தும், இரும்பு கம்பி மின்சாரம் தங்க மின்சாரத்தை கடத்தும், வெள்ளி மின்சாரத்தை கடத்தும். இதெல்லாம் வந்து கம்பிகள், இதெல்லாம் மெட்டல்ஸ். ஆனால் இதுல சீப்பா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துலயுமே மின்சாரம் பயங்கரமா வருது. சரி தண்ணிக்குள்ள வச்ச உடனேயே ஒவ்வொரு மெட்டலும் அதிகமான எலக்ட்ரிசிட்டி வெளியே கொண்டு வருது. அப்படி இந்த அப்ப இது எதிர சீப்புன்னு பார்த்தா இந்த காப்பரும் கட்டுக்கம்பி தான் ரொம்ப சீப்பு. காப்பரும் கட்டுக்கம்பிக்கு ஜிங்க் கம்பி, கலாய் கம்பி, ஜிங்க் கம்பிம்பாங்க. அது துருப்பிடிக்காது. என்னது, கலாய் கம்பி துருப்பிடிக்காது. அது பேர் துத்தநாக கம்பி. தமிழ்ல சொன்னா துத்தநாக கம்பி. துத்தநாக கம்பியும் செம்பு கம்பியுமே அது வந்து தண்ணி எதிர்த்து போராடு, அரிக்காது. காப்பர் வந்து தண்ணி அரிக்காது. செம்பு அது ஜிங்கு வந்து மேல கூரை தகடு போடுறோம் இல்லையா, தகடு கூரைக்கு போடுற தகடு என்னங்கிறீங்க, கூரைக்கு போடுற தகடு போடுறோம் இல்லையா, கீழே தென்னை ஓலை போட்டு மேல என்ன போடுற தகடு போடுறோமே இல்லையா, அதுதான் கலாய் தகடு. அந்த கலாய் தகடு துருப்பிடிக்காது, 100 வருஷம் அப்படியே இருக்கு. அது மேல வந்து அது வந்து துத்தநாக தகடு, அது பேரு. அது ஜிங்க் பிளேட்னு சொல்லுவாங்க, ஜிங்க் தகரன்னு சொல்லுவாங்க. தகர சீட்டு தகர கொட்டாய்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜிங்க் தகரம் தான். அது தனி மெட்டல், அது இரும்பு கிடையாது. அது ஒரு மெட்டல். அது கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆச்சு. அது கண்டுபிடிச்சு 100-200 வருஷம் ஆச்சு வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, தகர சீட்டு போட்டு அரிசி போயிரு. தகர சீட்டு தண்ணி பட்டாவே போயிரும். அதனாலதான் பார்த்தேன் அந்த காலத்து கழிவறைக்கெல்லாம் வந்து இதுதான் போடும். அது அந்த ஜிங்க் ஷீட்டு மின்சாரத்தை வேகமா கடத்துது. அப்படி வச்சு பார்க்கும்பொழுது மின்சாரம் வருது. என்னடா மின்சாரமே வெளியே வருதுன்னு கண்டுபிடிச்சேன். மின்சாரம் அப்புறம் தான் தெரியுது, மின்சாரம் மட்டும் இல்ல, தண்ணியே உடைக்குது. அது தண்ணியே உடைக்குது. மின்சாரம் வரணும்னா தண்ணியை உடைச்சா மின்சாரம் வெளியே வரும். என்னால நம்பவே முடியல. தண்ணியை உடைச்சு, தண்ணியை 2ஆ உடைக்கணும். தண்ணியை 2ஆ உடைக்கிறப்போ மின்சாரங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதே மின்சாரம் தான். இது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அப்ப இந்த சின்ன வேலை தான் என்னை புரிய வச்சது. அப்போ இந்த மொத்த யூனிவர்ஸ், மொத்த பிரபஞ்சம், இன்னும் என்னென்னமோ சொல்றாங்கல்ல, எல்லாமே மறைந்திருக்கிற மின்சாரம். என்னது,
மின்சாரம் தானுங்க அது எல்லாமே. ஆமா, மின்சாரம் தான் இந்த எல்லா எல்லாமே மின்சாரம் தான். அந்த மின்சாரத்துக்கு வந்து எந்த வடிவமும் கிடையாது. மின்சாரத்துக்கு வடிவம் இல்லைங்க. எல்லாத்துக்குள்ளயும் உட்கார்ந்து மறைஞ்சு இருக்குதுங்க. எல்லாத்துக்குள்ளயும் ஒளிஞ்சு இருக்குது. சரிங்க. இப்ப நான் தண்ணியை பிரிக்கணும், ஹைட்ரஜன் வரணும், ஆக்சிஜன் வரணும். ஏன் மின்சாரம் வரணும்? அப்ப அங்க இருக்குதுங்க. ஆமா, எல்லாத்துக்குள்ளயும் மறைஞ்சு இருக்குதுங்கிறேன். சரிங்க. இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ஹீட்டு தான் உற்பத்தி பண்றாரு. யாரு? இப்ப ராமலிங்கம் கார்த்திக் என்ன பண்றாருன்னா, வெளிய இருந்து எலக்ட்ரிசிட்டி உள்ள கொடுக்குறாரு. எலக்ட்ரிசிட்டியை உள்ள கொடுக்குறாரு. நான் கண்டுபிடிச்சது எலக்ட்ரிசிட்டியே வெளியே வருது. சரி. எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல, ஹைட்ரஜனும் வெளியே வருது, எரிபொருளும் வெளியே வருது, மின்சாரம் வருது. மானக்கேடு. கொடுமையா இருக்குது. அவர் என்ன பண்றாருன்னா, மின்சாரத்தை கொடுத்து தண்ணியை உடைச்சு அப்புறம் தான் ஹைட்ரஜன். அப்ப 2 வேளை 3 வேளை. அது என்னது? 2 வேளை 3 வேளை ஆயிருதுங்க அது. ஆமா, அது செலவு அதிகம். நம்ம இப்ப பாக்குறப்ப அந்த செலவு கம்மி. இப்ப பாக்குறப்ப பொதுமக்கள் 130 ரூபான்னு சொல்றாரு. வெறும் 130 ரூபா. அது 1 கிலோ ஹைட்ரஜன் 130 ரூபா. அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு 400 ரூபாய்க்கு கொடுத்தாவே கண்டுபிடிப்புங்கிறான். 400 ரூபாய்க்கு கொடுத்தா போதுங்கிறான். இப்ப 300 ரூபாய்க்கு வந்தாச்சு. அரசாங்கமே 200 ரூபாய்க்கு கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு 10 வருஷத்துக்கு ப்ராஜெக்ட்ல மெல்ல மெல்ல முன்னேறேன். இப்பவே வந்து நான் நேத்து பார்த்தேன் 135 ரூபாய்க்கு நான் என்னால் கொடுக்க முடியுங்கிறார் 1 கிலோ ஹைட்ரஜன். அமெரிக்காவில் இப்ப ரேட்டு வந்து 1 கிலோ ஹைட்ரஜன் வந்து 900 ரூபா. நம்ம நாட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்ப இவர் கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா 1 கிலோ 900 1000 எங்க, 500 600 எங்க, 700 800 எங்க, 500 எங்க, 130 ரூபாய் எங்க. இப்ப நான் உற்பத்தி பண்றதுல வெறும் நான் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சேன்னா வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். மரம் நாட்டி என்னது? என்ன புரட்சின்னு பாருங்க. மரம் நாட்டி. ஆனா என் மண்டையில தான் இருக்கிறத தவிர இன்னும் வெளி வரல. ஆமாங்க. இதுக்கு சரியான சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதத்தான் ராஜால தூக்கமே இல்லை. என்னடாது ஓவர் கம், நம்மளை எவனோ ஓவர் கம் பண்றான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்மளை எவனோ மீட்டிட்டு போறானே. ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு பார்த்தா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. எக்கச்சக்கமான செலவு பண்ணியிருக்காங்க. என்னது? பணக்காரன் பூரா ஒண்ணு சேர்ந்துட்டான் பாருங்க. பணக்காரன் பூரா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ராமராஜ் காட்டன் உள்ள வந்திருக்கான் பாருங்க. ராமராஜ் காட்டன். அவனா 10,000 5000 கோடி 10,000 தமிழ்நாடு பூரா பிரான்ச், உலகம் பூரா பிரான்ச் வச்சிருக்கான். அவன் எத்தனாயிரம் கோடின்னு தெரியாது. அப்ப அடுத்த மாசம் வருதுங்கிறாங்க. வருட்டு, அதெல்லாம் வரவேற்க வேண்டியதுதான். நான் என்ற தத்துவத்திலேயே ஓடிட்டு இருக்குது. ஆனா நம்மளது வந்து எனது வந்து எனக்கு என்ன பிளாஸ்டிக்லயே முடிச்சிடும். எனக்கு என்ன வெறும் பிளாஸ்டிக்கு டப்பா பிளாஸ்டிக்லயே முடிச்சிடும் நான் முடிவு பண்றேன். அதாவது மவனே நம்மளது வந்து தானாவே வருகின்ற பொழுது அது தானாவே மின்சாரம் வருது, தானாவே எலக்ட்ரிசிட்டி வருது. ஹைட்ரஜன் சும்மா வருது. என்ன நம்ப முடியுதா உங்களால? கரண்டே வருங்க. அப்பதான் சொன்ன அப்புறம்தான் சொன்ன கரண்டே வருதுங்கின்ற பொழுது அப்ப கரண்ட் ஏன் வரணும்னு பார்க்கும் பொழுது தண்ணி 2ஆ உடையிறப்ப கரண்ட் வெளியே வருதுன்னு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். தண்ணி ஏன் 2ஆ உடையுதுன்னா ஆச்சரியம். தண்ணி ஏன் உடையணும்? ஒரு கம்பி வைக்கிற, ஒரு செம்பு கம்பி வைக்கிற, ஒரு செம்பு கம்பி, ஒரு கலாய, ஒரு துத்தனா கம்பி, அது ஜிங்க் கம்பி. அது ஜிங்க்னு சொல்லுவாங்க. ஜிங்க் சல்பேட். எல்லாம் தாவரத்துக்கு போட உரம் தாங்க. ஜிங்க் சல்பேட் போடுறீங்கல்ல, அமோனியா போடுறீங்க, யூரியா போடுறீங்க, ஜிங்க் போடுறது பச்சை வரும், கரும்பச்சை வரும். ஜிங்க் சல்பேட் போட்டீங்கன்னா தான் தாவரம் வந்து கரும்பச்சையா வரும். அது இருந்துட்டு போட்டு நான் விஷயத்துக்கு வர்றோம். அப்ப ஒரு செம்பு கம்பி மசுற அளவுக்கு செம்பு கம்பி, ஒரு காப்பர் கம்பி தண்ணிக்குள்ள வச்சா அதுல இருந்து 3 வெளி வருது. ஹைட்ரஜன் வருது, ஆக்சிஜன் வருது, எலக்ட்ரிசிட்டி வருது. ஏன் வரணும் இது 3? அப்ப தானாவே உள்ள நடக்குதுங்க. கரண்ட் எரியுது, வெக்கக்கேடு. அது ஒரு டியூப்ல இருந்து 3/4 வோல்ட் வெளி வருதுங்க. 10 டியூப்ல இருந்து 7 வோல்ட் வெளி வருது. அடங்கொக்கமாக்கா 7 வோல்ட்னு என்னங்கிறீங்க? 100 வோல்ட் வந்து வீட்டுக்கு லைட்டே எரிக்கலாம். 100 வோல்ட் இருந்ததுன்னா என்னங்க ஆச்சரியமா? 1 கிராம்ல இருந்து 1 கிராமுக்கு 1 வோல்ட்னா 100 கிராம் 100 வோல்ட். 100 வோல்ட் வந்தா போதும், மோட்டார் ரன் பண்ணிடலாம். மினி சின்ன மோட்டார், மிக்சி மோட்டார் ரன் பண்ணிடு. இதுல எங்கடா பிரச்சனை பாரு. அப்படின்னா உடம்பு இப்படிதான் இயங்குதுங்க. ஏன்? அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டான் வெங்கடேசன் என்ன பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு.
இந்த உடம்பு எலக்ட்ரிசிட்டில தான் இயங்கிட்டு இருக்குது. எதுல இயங்கிட்டு இருக்குது? எலக்ட்ரிசிட்டி மின்சாரம். சாப்பாட்டுல இயங்கல. சாப்பாட்டுல இயங்கதான் தூங்குறீங்க, நோய் வருது இல்ல. ஆமாங்க ஆமாங்க. அப்ப மூளையே வந்து மூளை வந்து 300 வாட்ஸ், மொத்த உடம்பு ஒரு வினாடிக்கு 100 வோல்ட் தயாரிக்குது. இப்படிங்கிறதுக்குள்ள 100 வோல்ட்டுமே 100 வோல்ட் 3 ஆம்பியர் 300 வாட்ஸ் தயாரிக்குது. ஒவ்வொரு வினாடியும் தயாரிக்குது. எத்தனது இப்படிங்கிறக்குள்ளேயே தயாரிச்சிருதுங்க. தயாரிச்சு. அதனால நான் போய் உயிரோட இருக்கிறேன். சரி நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே எலக்ட்ரிசிட்டி தான். சரி. சோறு, சாறு, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மயிறு மட்டை, பழம், காப்பி இதெல்லாம் கிடையாது. ஓ சரி. அதுக்கும் அதெல்லாம் திங்கிறது, வயிற்றுல போட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தியை நிறுத்துறது. என்னது? நிறுத்தி வைக்குதுங்க, தடை செய்யுதுங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியை நிறுத்தி நீங்க உங்களுக்கு நீங்களே சூன்யம் வச்சு நீங்களே சேர்த்துடுறீங்க, நானும் சேர்த்துறேன். இப்ப அப்புறம் சும்மா விட்டுட்டு அது மட்டும் வேலை செய்யுது. சும்மா வர்ற மின்சாரத்தை நான் ஏன் தடை செய்யுது? சும்மா உடம்பு நடக்கிறப்ப நான் ஏன் காப்பி செலவு? ஆனா மனப்பழக்கத்துக்கு ஏதோ ஒண்ணு வாயில போடுறான், அது வேற. அது வந்து பல லட்சம் ஆண்டா இருக்கிற பிரச்சனை. என்னது? பல லட்சம் வருஷமா இருக்குதுங்க. பல லட்சம். உங்களுக்கு வயசு 50ன்னு சொல்லலாம், ஆனால் மரபணு அது போகுது 1 கோடி வருஷத்துக்கு போகுது. எங்க போகுது? மரபணு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு போகுதுங்க. அங்கிருந்து அதுதான் கர்ம வினைன்னு சொல்ற மாதிரி அந்த அளவுதான் அது. இந்த வாய்ப்பழக்கமே இந்த கர்ம வினை தான். இந்த வாய்ப்பழக்கமே கர்ம வினைங்க. இந்த முண்டங்களுக்கு இது தெரியாதனாலதான் கர்ம வினை அறுங்கிற. எங்க போய் கர்ம வினை அறுக்கிறது? இப்பதான் கர்ம வினை அறுக்க ஆரம்பிச்சிருக்க நாம. ஏன்னா நீங்க சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவுமே அந்த மரபணுல போய் பதிஞ்சு மரபணு உற்பத்தி பண்ற மின்சாரத்தை தடை செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. விஷயத்துக்கு வர்றேன். நீங்க சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவுமே மரபணுவில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை தடை செய்து விடுகிறது. அதாவது உயிர் ஓட்டத்தை நிறுத்துது. சில விஞ்ஞானிகள் ஆமாம் உடம்புல எலக்ட்ரான் தான் உயிர் ஓட்டம்னு சொல்றானுங்க. இப்ப எலக்ட்ரான் என்ன தெரியுமா? மூளையில இருந்து மின்சார உற்பத்தி ஆகி நம்ம உடம்புக்கு அது பரவுது. அதுக்கு வந்து அந்த நரம்பு வழியைத்தான் பின்பற்றுகிறது. இப்ப நேற்று ஒருத்தர் வந்திருந்தால கை கால் சரியா வளங்கல, தசை பிறட்சி வருது, நரம்பு பிறட்சி வருது. ரொம்ப மோசமான நோய். என்னது? மோசமான நோய்ங்க. கொடூர நோய். தப்புன்னு விழுத்துச்சுன்னு அவ்வளவுதாங்க, அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அப்படியே மேல பார்த்துட்டே கிடக்கு. நாக்கு வெளிதளிரு, கண்ணு வெளிதளிரு, உடம்பெல்லாம் சுருங்கி போய் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. இப்படி ஒரு மூளை வளர்ச்சி குழந்தை மாதிரி, மூளை வளர்ச்சி அடைந்த குழந்தை மாதிரி இப்படியே குரங்கு மாதிரி உட்காந்து இப்படியே கிடப்பாங்க. ஒருத்தர் 16 வருஷம் பெட்ல கிடந்தா. அவனை போய் பாதி எழுப்பிட்டு வந்தேன் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாண்ட சென்னையில. அவன் வீட்டுல போய் 3 நாள் தங்கி இருந்தேன். ஒரு வழக்கறிஞர். அவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா சென்னையில அந்த பெரம்பூர்ல இருக்காரு. பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை தயாரிக்கிற இடத்துல. அவர் பேரு என்ன அரமானன்னா காபாவானா என்னமோ பேர். அவரு பாவானன்னு பேரு, என்னமோ ஒரு பேரு. ஒரு வழக்கறிஞரா இருக்கிறப்போ இருந்திருக்காரு. ஒரு வழக்கறிஞர். சின்ன பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த பெட்ல கடந்திருக்காரு. 15 வருஷமா பெட்லயே கடந்திருக்காரு. என்னை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாரு. நான் போய் பெட்லயே கடந்திருக்கேன். இப்படியே கிடக்குதுங்க. இப்படியே 15 வருஷமா கிடக்கிறேன் பெட்ல. என்ன கொடுமையா இருக்கும் பாரு. செத்துருக்கலாம், அதுக்கு பேசாம செத்துருக்கலாம். 15 வருஷம். அப்புறம் அவங்க அம்மா திருமணம் மகள ஒண்ணு இல்லை. அவங்க அம்மா ஒரு வயதான அம்மா, அப்பா இல்லை, வயதான அம்மா. அவங்க அப்பா வந்து வாத்தியாரா இருந்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் பென்ஷன் வந்துட்டு இருக்குது. வீடு சொந்த வீடு ஒரு 5 சென்ட் 6 சென்ட் இருந்திருக்குது. அதுல ஒரு பக்கம் வாடகை. நான் போய் 2 நாள் 3 நாள் அங்க தங்கி இருந்தேன். ரொம்ப கொடூரமான அனுபவம் எனக்கு. ரொம்ப கொடூரமான அனுபவம் அது. அவனை காப்பாத்துறதுக்காக நான் போயிருந்தேன். அப்பதான் அவனுடைய வரலாறு தான் படிச்சு பார்த்தா என்ன கஷ்டப்பட்டானுங்க. ஐயா எனக்கு எய்ட்ஸ் இருக்குதுங்கிற அப்படிங்கிறான். எப்படிடா எய்ட்ஸ் வருதுன்னு கேட்டா அவனை கேட்டேன். எய்ட்ஸ் இருக்குதுன்னு எப்படி எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். அது அப்படிலாம் கிடையாதுங்க, கொடூர நோயே எய்ட்ஸ் தான் அப்படிங்கிறான். என்னது கொடூர நோயே எய்ட்ஸ்? ஏன்னா நான் அடிக்கடி செக் பண்ணுவேன். எனக்கு திடீர்னு மயக்கம் வந்துடும், திடீர்னு பிட்ஸ் வந்துடும், திடீர்னு வந்து அன்கான்சியஸ் போயிடும். அப்போ போய் டாக்டர் வந்து எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ பிளட் சாம்பிள் பண்ணி பார்த்தா எய்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும்பாங்க. அது என்ன சொல்றாருன்னா, எய்ட்ஸுங்கிறது நீங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா, இந்த இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பாற்றல் குறைந்து போறத எய்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை.
அது அப்படிதான் எழுதியிருக்கிறான். அக்வயர்டு இம்யூனிட்டி டிஃபிஷியன்சிங்கிற அக்வயர்டு இம்யூனிட்டி தேவையான அளவுக்கு எதிர்ப்பு இல்லாதது அப்படின்னு அது அர்த்தம். தேவையான எதிர்ப்பு அப்படின்னா இந்த எதிர்ப்பு தன்மை யாரும் உருவாக்க முடியாது, அது தானா இருக்கிறதுன்ட்டான். அது பிரிவென்டேஷன், சரி தானாவே சரிங்க. இருக்குது. என்னது, தானாவே இருக்குதுங்க. எந்த மருந்து மாத்திரையும் கொடுத்து ஊட்டப்படுத்த முடியும், அதுதான் மாட்டிட்டானுங்க. அதனால டோட்டல் உங்களுக்கு ஏன் நோய் வந்துன்னு கேட்டீங்கன்னா, எந்த மருந்து மாத்திரை இட்லி தோசை வாழைப்பழம் கொய்யாப்பழம் எதுவுமே எதிர்பார்த்தல் தராது. நல்லா புரிஞ்சுங்க. சரி. எதிர்பார்த்தலுங்கிறது படைப்பும் படைப்பே எதிர்பார்த்தோட தான் படைக்குது. என்னது, எதிர்பார்க்கிறவங்கள தான் படைக்குதுங்க. நாம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த மானங்கட்ட இந்த 1000 ரூபாய் தின்னு பழக்கி அந்த எதிர்பார்த்தல் நாசம் பண்ணிடுறோம். என்னது, ஆமாங்க ஆமாங்க. தடை இத செஞ்சாச்சு. தடை செஞ்சு போச்சு. இதை வந்து யாரும் சொல்லாம, நேரடியே சொல்லாம, நந்தவனத்தை ஒரு ஆண்டி வந்தாண்டோடி தோண்டி போட்டு போட்டு உடைத்தாடி கண்டபடி உடையிட்டு இருக்கானுங்க தவிர, நேரடியா உன்னுடைய உணவு பழக்கத்தை நிறுத்துற முண்டம், நேரடியா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற முண்டம், பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீரை அருந்துற முண்டம், உள்ள இருக்க விஷத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறி சாப்பிட்ற முண்டம்னு எந்த முண்டம் தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. அதனால வீணா போன ம், முண்டங்கள் தான் இவனெல்லாம் கடுமையா ம். விமர்சனம் வைக்கிறேன். உன்னால இந்த தமிழ்நாட்டு மக்களே நாசமாயிட்டு இருக்கிறாங்க உன்னால. ஆமாங்க. விதவிதமா சாப்பிட சொல்றாங்களா, சரியா தின்னு அப்படின்னு. அதுதான் கோடிக்கணக்கான பழகிற வருஷம் முண்டம். கோடிக்கணக்கான வருஷம் தின்னுட்டு தானே இருக்கிறான். எதை நீ திங்க வேண்டாம்னு சொல்ற நீ? நீ நீ திங்க வேண்டாம் எதாண்டா சொல்லியிருக்க நீ? அப்ப உன்னுடைய எதுவுமே பழக்கத்தை தான், சொல்லுங்க. உன்னுடைய பழக்கத்தை தானே சொல்லிட்டு இருக்கிற. ஆமாங்க. தின்பதுங்கிறது உன்னுடைய வாய் பழக்கம் தானே. அதே நீ என்ன புதுசா சொல்றதுல? அதுதானே. பன்னிக்கறி ஆட்டு இறைச்சி தின்னா, மாட்டு இறைச்சி தின்னா, மான் இறைச்சி தின்னா, கோழி இறைச்சி தின்னா, இறைச்சி தாண்டா திங்க சொல்ற. அது ஏன்டா உன்னுடைய பழக்கத்தை ஏன்டா எம்மாக்குது அப்படி நிரூபிச்சு அப்படி சாப்பிட்டு எத்தனை பேர் குணமாயிருக்காங்க? ஒரு 1000 பேர்த்து லிஸ்ட் கொடுற. பன்னிக்கறி சாப்பிட்டு எனக்கு புற்றுநோய் நல்லாச்சு, கோழிக்கறி சாப்பிட்டு எனக்கு புற்றுநோய் நல்லாச்சு, அப்புறம் மான் கறி சாப்பிட்டு நல்லா, சாதாரண ஆட்டுக்கறி சாப்பிட்டு, ஆட்டுக்கறி தான் எல்லாரும் திங்கிறான். நம்ம ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இந்தியாவில, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எருமைக்கறி பன்னிக்கறி இந்தியாவில இருக்குது. இந்த 4 கறியுமே இருக்குது. அவன் வசதி தகுந்த மாதிரி சாப்பிட்றான். பன்னிக்கறி வருஷத்துக்கு அந்த சித்திரை மாசம் வந்துட்டு பன்னிக்கறி எங்க பார்த்தாலும் வேட்டையாடுறாங்க. கருப்பராயன் கோயில், நாட்டராயன் கோயில், சங்கிலி கருப்பன் கோயில் போய் என்ன எது வெட்டுறாங்க? பண்ணி தானே வெட்டுறாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆஹ் சங்கிலி கருப்புங்கிறான், நாட்டராயனுங்கிறான், முனியப்பங்கிறான், எல்லாரும் பண்ணி வச்சு வேட்டையாடி திங்க வேண்டியதை. பண்ணி ஒவ்வொரு மணி பார்த்தா 200 கிலோ இருக்குது. அப்படி பிடிச்சி கட்டிட்டு வர்றானுங்க. அது புர்ரு புருன்னு சத்தம் போட்டு மண்டையில அடிச்சு கொலை செஞ்சு வயிற்ற கிழிச்சு பண்ற அட்டகாசம் பரணக்கடையா? என்னது பரணக்கடாய்? சில பேர் பரணக்கடைக்கு ஆட்டை போடுறான், சில பேருக்கு பண்ணி போடுறான். ரெண்டும் ஒண்ணுதானே. ஆமாங்க ஒண்ணுதானுங்க. அந்த ரத்தம் பார்த்தா படு கொடூரமா இருக்கும். கொல்றது பார்த்தா அடங்கப்பா. நீங்க பாத்திருக்கீங்களா? பரணக்கடை கொல்றது பாத்திருக்கீங்களா? அது அத நான் சன்மார்க்கத்துல இருக்கிறனால அந்த கறி பார்த்தாலே, கறிக்கடை பார்த்தாலே திரும்பிக்கணுங்க ஐயா பாக்குறது. நான் சாப்பிட்டது தானுங்க 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. இல்ல, அந்த பரணக்கடை கொல்றது பாத்திருக்கீங்களா? கொடூரமா கொலை செய்வாங்க. ஆமா ஆமாங்க. உயிரை போக்கணும் இல்லைங்க. கோழி நானே கழுத்து திருகி வெடுக்கு இழுத்து நானே சமைச்சிருக்கிறேனுங்க. அதையெல்லாம் கொண்டது பார்த்தது இல்லைங்க. ஏன்னா மாட்டை வந்து நடு நெத்தியில போடுவாங்களாமாங்க. இங்கே ஆஹ் மாட்டு மண்டையில ஒரே அடி சுத்தியில அடிப்பாங்களாமாங்க. ஐயோ ஐயோ, அப்புறம் சமட்டில் அடிக்கிறேன். சமட்டில் அடிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சமட்டில் அடிச்சு மூளை கலங்கி சாக வேண்டியதுதான். காங்கியத்துல ஒரே அடிங்களா, மாட்டு சந்தை மாட்டுக்கறி போடுற இடத்துல ஒரே அடிங்க, அப்படியே சுருண்டுருங்களாமா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கு? எத்தனை ஒரு நாளைக்கு பல லட்சம் மாடு கொல்லப்படுதுமா? ஒரு நாளைக்கு பல லட்சம் மாடு இல்ல எங்கேயோ போகுது. சரி, இப்போ இந்த உணவு சாப்பிடுதல் அப்படிங்கிறது அவருடைய வாய்ப்பழக்கம். அது வந்து அவருடைய, அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு அவன் என்ன பண்றா, தாங்கிட்ட இருக்கிற பழக்கத்தை உங்களுக்கு ஒட்ட வச்சுட்டு போயிடுறான். இது வந்து உலகம் பூரா இருக்கு. இது வந்து எப்ப தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, காட்டுவாசிகள் ஒரு 10 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி, 10 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி, 20 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இவன் தான் முதல்ல இறைச்சி தின்னு பழகணும். வந்து உலகம் பூரா இந்த இறைச்சி திங்கிறது காட்டுவாசியுடைய பழக்கம். என்னது? காட்டுவாசி. காட்டு மிராண்டியுடைய பழக்கம் தான் இறைச்சி திங்கிறது. அதற்கு அப்புறம் தான் நாகரிக மாந்தன் வந்து தமிழர்கள் நாகரிக மாந்தரா மாறி இந்த விவசாயத்தை வந்து ஒழுங்குபடுத்துறானுங்க. விவசாயத்தை வந்து ஒழுங்குபடுத்தி
விவசாயத்தை நாம தாவர வர்க்கத்தை சாப்பிட்டு பழகி முன்னேறினவங்க தான் தமிழர்கள். கடைசியில அதுலயும் பிரச்சனை வருது. அது என்ன ஆகி போச்சுன்னா அது பொழுதுபோக்க திங்க ஆரம்பிச்சிருச்சு. எது அப்ப அது வேற. சரி அப்ப யாருமே வந்து இயற்கையிலிருந்து சக்தி எடுக்கணுங்கிற யாரும் நம்பாம இருந்தாங்க. அது சாதாரண வாழ்க்கை. அதுல இருந்து உடைச்சு வெளியே வந்தவங்க தான் சித்தர்கள். ஓ, உணவு பழக்கம் தப்புன்னு நமக்கு கண்டுபிடிக்க ஏன் தேவையில்லாம சாகுறோம், இயற்கையான சாவு என்பது வேறு, திண்டுட்டு சாகுறது என்பது வேறுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா சுவைய கூட்டி கூட்டிட்டே சாப்பிடுறாங்க. எந்த நேரம் போகும் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் 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 அந்த சாவு உறுதிப்படுத்துறத இங்க என்ன நடக்குன்னா, சாவை உறுதிப்படுத்துறதுக்கான வேலையை இயற்கை தொடங்கிருச்சு. இயற்கை 2 வேலை பண்ணும். ஒண்ணு இல்லையா ஐயா, ஒரு இது சுவைய குடுக்கறதே தாய்மார்கள் தானே ஐயா. ஆமா 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 ருசி. ஏன்னா தாய் பழக்கத்தை தாய் குழந்தைகள் இருந்து குடுக்கறது தானே ருசி. ஆமா, அது முதல்ல அந்த ருசியை கட்டுப்படுத்த வேணும்னாக்க இவங்கள மாதிரி தாய்மார்கள் வந்தாதான் அந்த ருசியவே கொஞ்சம் கம்மி கட்டுப்படுத்த முடியும். ஆமா ஆமா, இது கோடிக்கணக்கான நாடா இருக்கிற பிரச்சனைங்க. ஆமா, இவங்கள மாதிரி தாய்மார்கள் முன்ன வரணும். இத அறியணும். அறியணும், இன்னும் நிறைய வரணும். பரவாயில்ல. சரி, இப்ப முடிக்க போறேன். அதனால இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த உடம்புல உற்பத்தி ஆகிற எலக்ட்ரிசிட்டிய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, மூளை உற்பத்தி ஆகுது. வெங்கடேசன் எழுதியிருக்காரு, மின்சாரத்தை வந்து உடம்பு உற்பத்தி பண்ணுது. எதுக்கு உப்பு தேவை? உப்பு இருந்தா தான் வேகமா பரவும். அந்த உப்புங்கிறது கடல்ல இருந்து நம்ம கொண்டு வந்தது. பல கோடி ஆண்டுக்கு முன்பு கடல்ல இருந்து தரைக்கு மாறி படிப்படியா மாறி மனுஷனா மாறணும் இல்லையா? அப்ப உடன் பிறந்து கொண்டு வந்தது அந்த உப்பு. ரத்தத்தை நக்கி பார்த்தா உப்பு அடிக்குது இல்லையா? அந்த உப்பு எங்க இருந்து வருதுன்னா சாப்பிட்ற உப்பு இல்ல, அது இயற்கையாகவே பல கோடி ஆண்டாக கடல் இருந்து மாறி 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 மனித உருவாக மாறினாலுமே அந்த உப்பு உடலத்தை அந்த ரத்தத்தில் இருந்துட்டே இருக்கும். அந்த உப்பு தான் இந்த மூளை சிந்திக்கிற செயல், அந்த சிக்னல், அந்த மின்சாரத்தை பூரா அதன் வழியாக எல்லா உறுப்புகளுக்கும் பரப்பும். என்ன பண்ணிட்டானா, வாய் ருசியின்காக தின்னு 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 அந்த அந்த உப்பவே கெடுத்து விட்டான். அந்த உப்பினுடைய கெடுத்து விட்டு அந்த உப்பினோட அடர்த்தியை கூட்டிட்டான், அல்லது உப்பினோட அடர்த்தியை குறைச்சு விட்டான். தின்னு 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 தின்னு. இயற்கையில இருக்கிற உப்பு என்பது வேறு, நாம வாயில சாப்பிட்ற உப்பு என்பது வேறு. நாம வாயில சாப்பிட்ற உப்பு எல்லாமே டேமேஜ் பண்ணும். இப்ப இயற்கையா இருக்கிற உப்பு அது முடிவு பண்ணுது, மனிதனுக்காக அது முடிவு பண்ணிருக்கு. அது பண்றது என்பது வேற. அது வந்து எல்லா சக்தியும் பயன்படுத்தி மனிதனை உருவாக்கணும் இல்லையா? பல கோடி ஆண்டாக இந்த மனிதனை உருவாக்கி இருக்குதுங்க. ஒரு நாள்ல இந்த உயிர் படைக்கப்படல. 450 கோடி ஆண்டா இருக்குது இந்த உடம்பு உருவாக்குறதுக்கு. 450 கோடி ஆண்டா இருக்கு. 450 கோடி ஆண்டுக்கு வேற ஒண்ணும் இல்ல. பூமி முதல் உருவான காலம் தான் 450 கோடி ஆண்டு இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். இந்த பூமிக்கு வயது கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு 450 கோடி ஆண்டாச்சு. சும்மாவே 100 கோடி ஆண்டு இருந்தது. எத்தனை? சும்மாவே 100 கோடி ஆண்டு இருந்திருக்குது. ஒரு 350 கோடி ஆண்டுக்கு முன்பாக தான் 450 கோடி, அது 100 கழிச்சிட்டோம்னா 350 இருக்குது. அந்த 350 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தான் முதல் ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய ஆக்சிஜன், நைட்ரஜன், அப்புறம் ஆர்கான், கார்பன், இந்த மாதிரி வாயுல உற்பத்தி ஆகிறப்போ அந்த சூரிய வெளிச்சம் ஏதோ ஒரு மின்சாரம் தாக்குறப்போ கடல் ஓரத்துல தான் முதல் அந்த முதல் உயிரினம் தாவர செல் தான் உற்பத்தி ஆகுது. என்னது? தாவர செல்கள். சரி, அதான் பச்சையா வருது. அதான் பாசி 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 பாசி. தண்ணி இருந்தாவே பாசி வந்துருதா இல்ல? பாசம் பிடிச்சிருதா இல்லையா? ஆமாங்க. அந்த பாசம்தான் நாமம், வேற ஒண்ணும் இல்ல. அந்த பாசம்தான் மனிதனா மாறி இருக்குது. அந்த பாசம் தான் பெரிய தாவர மரம் மாறி நிக்குது. அதுல மாறி மாறி வர்றது மரம். அப்ப அடிப்படை உயிரினம் அங்கதான் உண்டாயிருச்சு. நீங்க பூமியை விட கடலுக்குள்ள கோடிக்கணக்கான ஏக்கரா இருக்குதுங்க. பூமி கோடிக்கணக்கான ஏக்கரா பூமியில இருக்கு, இந்த கடலுக்குள்ள இருக்கு. கோடிக்கணக்கான கடல் பசுன்னு சொல்றோம் இல்லையா? பசு, நான் பூமியில பசு இருக்கு இல்லையா? மாடு, ஆடு மாடு பசு புல்லு திங்கிற மாதிரி, அதே பசு கடலுக்குள்ள போய் கடலுக்குள்ள நீந்தர பசுவா மாறிடுது. அதுக்கு பேரு கடல் பசுனே பேரு. தரையில இருந்தா தரை பசு, கடல்ல இருந்தா கடல் பசு. அதுவும் புல்லுத்தான் திங்க, அது குட்டி போட்டு பால் கொடுக்கும். மாடு மாதிரி மூஞ்சி இருக்கும், கொம்பு இருக்காது, கால் இருக்காது. காலெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஆயிடுச்சு, மீந்தர மாதிரி ஆயிடுச்சு. ஆமையோட கால் மாதிரி மாறிடுது.
வால் வந்து மீன் மாதிரி மாறிடுது. வால் வந்து அப்படியே சுருங்கி சுருங்கி மீனாட்டம் ஆயிடுது வால். மாடு ஒரிஜினல் மாடு என்னது, ஒரிஜினல் மாடு. அந்த ஒரிஜினல் மாடு பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி என்னவா மாறிடுதுன்னா, இந்த பூமியில பிரச்சனை வருதுன்னு கடலுக்கு திரும்பி போயிடுச்சு. கடலுக்குள்ள போய் கடலுக்கு போய் 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 உயிர் செத்து 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 மாறி மாறி கடல் பசாவே மாறிடுது. அது தாவரத்தை வேட்டையாடுது. அங்க பூரா அங்க கீழே இருக்கிறது பூரா பொறிச்சு பொறிச்சு தின்னுக்கிட்டே இருக்குது. இதுதான் நடக்குது. இப்படித்தான். அப்போ தனக்கு பிரச்சனை வந்து இடம் மாறி போகுது, நமக்கு பிரச்சனை வந்து இடம் மாறிடணும். என்னது, மாறிடணுங்க. மேல விண்வெளிக்கு பயணம் செய்யணும். விண்வெளிக்கு போறதுதான் இலக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.